சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈஸ்வரி வந்து ரொம்ப திமிர் எடுத்து போய் தமிழோட கேக்க தூக்கி எறிஞ்சதுனால தமிழோட பிறந்த நாளை கொண்டாட முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி, உங்களோட ஆசீர்வாதமே எனக்கு போதும் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. இங்க பார்த்தா தனோ வந்துட்டு, மாமா அக்காவுக்காக, அக்கா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டா மாமா, அக்காவுக்காக நீங்க அக்காவுக்கிட்ட போய் பிறநாள் வாழ்த்து மட்டும் சொல்லுங்க மாமா அப்படின்னு தனோ சொல்றாங்க. அதுக்கு சேது வந்து, என்னால முடியாது தனோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா சேது வந்து வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது தமிழ் வந்து தன்னோட அப்பாவுக்காக காட்டுக்குள்ள போய் மருந்து எடுத்ததெல்லாம் ஞாபகம் வருது. அவ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அப்பாவுக்காக மருந்து எடுக்க காட்டுக்குள்ள போன வருஷம் அவளோட பிறந்த நாளை அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடணும், இவ வயிற்றுல புள்ளைய வேற வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு போறாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு சேது அப்படியே ஒரு கேக் கடையில போயிட்டு வண்டியை நிப்பாட்டி கேக்க வாங்கிட்டு வர்றாரு. இங்க பார்த்தா தனம் வந்துட்டு, அக்கா என்னக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து தமிழ்கிட்ட சொல்லவும், விடுதனம், இது என்ன எனக்கு புதுசா, இந்த வீட்டுல உள்ளவங்களாம் இதுதான் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்க சேது வந்து வீட்டுக்கு வராரு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு கை கொடுக்கறாரு. தமிழ் வந்து இதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா, நீ என் அப்பாவுக்காக மருந்து எடுக்க காட்டுக்குள்ள போய் சிரமப்பட்ட, உனக்காக தான் நான் இதை பண்ணேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழ் சேதுவை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இங்க வந்து தனம் சொல்றாங்க, அக்கா ஒரு நிமிஷம்க்கா, நான் போய் அம்மாச்சியை கூட்டிட்டு வந்துடுறேன், ஏன்னா அம்மாச்சி ரொம்ப கவலைப்பட்டாங்க உனக்கு கேக்கு வெட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்க தனம் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு தனம் வந்துட்டு மலரு மோகனா அப்பத்தா 3 பேரையும் கூப்பிட்டு வர்றாங்க. என்னடி எதுக்குடி எங்களை கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வர்றாங்க. இங்க பார்த்தா தமிழுக்கு கேக் வெட்டுறதுக்காக எல்லாம் ரெடியா இருக்கு. அப்பத்தா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம் சேது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சேது சொல்றாரு, இந்தா நான் ஒன்னும் இவளுக்காக ஒன்னும் பண்ணல, அப்பாவுக்கு மருந்தெடுக்க இவளும் கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள போனால அதுக்காக தான் நான் இவளுக்கு இந்த கேக்க வாங்கிட்டு வந்தேன், அங்க சின்னம்மா வேற கேக்க தூக்கி எரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரி சரி விடியா, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சமாளிச்சிடறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் கேக்க வெட்டி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, சேதுவுக்கும் ஊட்டி விடுறாங்க. 2 பேரும் ரொம்பவே ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க அந்த நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு. அப்புறம் இதை பார்த்துட்டு அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கிட்டோ இந்த பிள்ளைகளை நல்லபடியா ஒண்ணு சேர்த்து வந்துட்டாயி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்துட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு இந்த சாவித்திரியும் தாமரையும் பாக்குதுங்க. பாத்தியாடி, இவனை அங்க கேக்கு வெட்டக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் சொன்னதும் இவன் பொண்டாட்டிக்கு தனியா கேக்கு வாங்கிட்டு வந்து வெட்டுறான் அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரியும் வந்து பாத்துருது, பாத்தீங்களா அத்த மதினி, இவன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு, பொண்டாட்டிக்கு தனியா கேக்கு வாங்கி வெட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த சாவித்திரி கூட மட்டும் ஏத்தி விடவும் 2 உள்ள போகுதுங்க. என்னப்பா சேது, பொண்டாட்டிக்கு தனியா கேக்கு வாங்கி வெட்டுறியோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, நான் அவ அப்பாவுக்காக கஷ்டப்பட்டு மருந்து எடுக்க காட்டுக்குள்ள போனா, அதுக்காக தான். அது மட்டும் இல்லாம அவ வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கா, ஏதோ மனிதாபிமானத்துலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சேது சொல்லிட்டு போயிடுறாரு. ஓஹோ, இவரோட மனிதாபிமானம் கேக்கு வெட்டுற அளவு போயிருச்சோ அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா மறுநாள் ஆகிறது, எல்லாரும் வெளியே உட்கார்ந்துருக்காங்க ஹால்ல. அப்பையும் பார்த்துட்டு கருப்பு வராரு. மாமா, என்ன மாமா நீங்க என்ன இப்போ எங்க போயிருந்தீங்க அப்படின்னு நம்ம சேது கேட்கவும், அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வெளியூர்ல ஒரு சோழியா போயிருந்தேன், வர 80 நாள் ஆயிருச்சு, உங்களெல்லாம் பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதான் நான் விஷயத்தை கேள்விப்பட்டேன், தமிழுக்கு இப்போ காலி எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு சேதுகிட்ட அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பாலாம் இப்ப பரவாயில்ல, உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் கருப்பு வந்துட்டு உள்ள போறாரு. மாமா, என்ன மாமா எப்படி மாமா இருக்கீங்க, உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து கேட்கவும், அதெல்லாம் நல்லா இருக்கேன் கருப்பு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ எப்படி இருக்க, ஆளையே காணா, எங்க போயிருந்த அப்படின்னு கேட்கவும், நான் ஒரு சோழியா ஊருக்கு வரைக்கும் போயிருந்தேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா அப்பதான் ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்காங்க. என்ன அத்தா ஒரு மாதிரியா இருக்க, என்ன ஆச்சு, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கிறாரு.
எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கேன், என் மயங்க என் மருமக எல்லாரையும் நீ நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கருப்பு சொல்றாரு, என்ன அப்புறம் என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு சன்னாசி கேட்கவும், அது யார் அசங்கம், இன்னைக்கு நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், எனக்கு அதுல இருந்து மனசு சரியில்லையா, எனக்கு என்னமோ நம்ம கருப்பு கிட்ட ஒரு குறி கேட்டுருவோமான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ வேற கனவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட சன்னாசி சொல்றாரு. உடனே ராஜங்க சொல்றாரு, சரிம்மா உன் மனசுல ஏதோ இருக்கு, நம்ம கருப்பும் வந்திருக்காப்ல, நீ நினைச்சது எதுவுமே நடக்காது, நம்ம கருப்புகிட்ட ஒரு குறிய கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க நின்னுக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த பூஜை ரூம்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே குறி கேட்கறதுக்காக நிக்கிறாங்க. அங்க கருப்பு சாமியாடி அப்பத்தா கிட்ட சொல்றாரு, உனக்கு வந்த கனவு கனவாவே போயிடும், அது எதுவுமே நடக்காது, உங்க குடும்பத்துல எல்லாமே நல்லதாவே நடக்கும், இந்த குடும்பத்துல உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் துணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சாமியாடி பேசிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு சாவித்திரி தாமரையெல்லாம் என்னடி எதுவும் நடக்காதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி புலம்பிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் கருப்பு கிட்ட 90 வாங்கிக்கிட்டு இருக்காங்க. கருப்பு எல்லாத்துக்கும் விபூதி வச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா, ஐயா சேது நீயும் போய் விபூதி வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விபூதி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈஸ்வரி போஸை கூப்பிட்டு, போஸு வா போஸு அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு, சாமி ஏன் பிள்ளைக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும், இன்னொரு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி 90 வாங்க போகும்போது கருப்பு போஸுக்கு 90 வைக்காம தள்ளி போயிடுறாரு. சாட்டை எடுக்கிறாரு. உடனே அப்படியே பயந்து போய் போஸ் பின்னாடி போயிடுறான். என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே மழுப்பி விட்டுருது. அப்புறம் பார்த்தா சேது விபூதி வாங்க போறாரு. சேதுவுக்கு நெத்தில 90 வைக்கும் போது கருப்பு சொல்றாரு, உனக்கு ரெட்ட வாரிசு வரப்போகுது, இந்த குடும்பத்துக்கு ரெட்ட வாரிசு வரப்போகுது, இந்த வீட்டு மகாலட்சுமி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லாம ரெட்ட குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சாமியாடி உண்மையை உடைச்சிடுறாரு. இதை கேட்டுட்டு அப்பத்தான் அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க. உங்ககிட்ட பார்த்தா சாவித்திரி தாமரை எல்லாம் ஷாக் ஆகுதுங்க. என்னது ரெட்ட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் ஷாக் ஆகுது. என்னது ரெட்ட குழந்தைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேக்குறாரு, என்னையா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கருப்பு கிட்ட கேட்கவும், இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, ரெட்ட குழந்தைதான் பிறக்கும், இந்த வீட்டுக்கு ரெட்ட வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு குறி சொல்லி அப்படியே சாமி அவர் மேல இருந்து இறங்கிருது. ஒட்டுமொத்த குடும்பமும் குழப்பமாவே நிக்குது. அப்பத்தா கிட்ட சேது கேக்குறாரு, அப்பத்தா என்ன அப்பத்தா சொன்னேன், தமிழ்ச்செல்வி வயிற்றுல விழுறது ஒரு பிள்ளைதான்னு சொன்னேன், இப்ப என்னடானா சாமி ரெட்ட குழந்தைன்னு சொல்லுது அப்படின்னு சேது கேட்கவும் அப்பத்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.